ஏன் இந்த கோபம் வருதுன்னா, சாதாரண தலித் குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த எங்க சகோதரி 8 மாத கர்ப்பிணி பெண்ணா இருந்து நடையா நடந்து ஜெயிச்சு முடித்த 30 நாள்ல டெலிவரி பண்ண எங்க அக்காவை குழந்தைய வீட்டுல வந்துட்டு அரசு நிகழ்ச்சி எங்க தலைவர் எதுவும் நினைச்சு கூடாதுன்னு வந்த ஒரு பெண்ணை எங்க சகோதரி அவமானப்படுத்திட்டீங்களா, அங்கிருந்து எங்களுடைய கோபம் உருவாயிருச்சு. திமுக எந்த காலத்திலும் பெண்களை மதிக்காதற்கு இங்க இருக்கக்கூடிய மேயர் அவர்களே சாட்சி. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை மதிக்காத காரணம் திமுகவுடைய வளர்ப்பு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி, திரு உதயநிதி அவர்களுடைய கேவலமான சிந்தனைகள். இதுல இருந்து நீங்க கட்டமைப்பை மாத்தலனா எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாது. நான் இன்னைக்கே சொல்லிட்டேன், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கலைஞர் குடும்பத்துடைய கடைசி முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க, கடைசி முதலமைச்சர். இன்னொரு முதல்வர் கருணாநிதி குடும்பத்திலிருந்து உருவாக முடியவே முடியாது. தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் இருக்கிற மாதிரி உங்க கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் உருவாக முடியவே முடியாது. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை அசிங்கமா பேசுறது, அசிங்கமா காங்கிரஸ் அசிங்கமா பேசுறது. அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கிட்ட சொல்லிட்டு போலையாம், பர்மிஷன் கேட்டு போலையாம். இதுதான் பண்ணையார் மனத்தாண்மை. அவங்க ஒவ்வொரு கட்சி உயர்நிலை பொலிக்குள் போட்டு மக்களுடைய தீர்ப்பை வரவேற்று சப்போர்ட் பண்றாங்க காங்கிரஸ். அதுல அதிகப்படியான விமர்சனம் எங்க தெரியுமா, விசிகே தலைவரை பார்த்து, இன்னொன்னு ஐஎம்எல் தலைவரை பார்த்து. நான் ஒண்ணு பதிவு பண்றேன், 35% வந்து நம்ம தனியா எடுத்தோம், 30 கோடி செலவு பண்ணல, கூட்டணி கிடையாது, தலைவரை பிரச்சாரம் பண்ண உள்ள நம்மளுடைய வேட்பாளர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்ப பெண், ஏழ்மையிலிருந்து வந்தவங்க இளைஞர்கள். நம்ம 35% எடுத்துட்டோம். 31% திமுக. எப்ப 26 கட்சி கூட்டணியோட 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி 30 அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சாரத்துக்கு பண்ணி 31% எடுத்துட்டு அதுல திமுக மட்டும் 23, 24, 25% மேல எடுக்கல. அப்ப 26 கட்சி கூட ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு 31% எடுத்தது தோல்வி கிடையாதான். நம்மளுடைய வெற்றி வந்து நிலைச்சு நிக்காதான். அவங்க அப்படியே நினைக்கிட்டோம், திமுக அப்படியே நினைக்கிட்டோம். நம்ம 35 அடுத்து 55% வேலை பார்ப்போம். அதுதான் நம்மளோட அடுத்த குறிக்கோள். அப்ப விசிகே பார்த்து சொல்றாங்க, எங்களை மதிக்கவே இல்லை, எங்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க. அதாவது இந்த மாமன்னன் படம் வருது பார்த்திருக்கீங்களா, மாமன்னன் படம் ஒன்று பார்த்திருப்பீங்க. அதுல அந்த புள்ள தான் நடிச்சிச்சு. அதுல வடிவேலு சேர்ல உட்கார வைப்பார். அதாவது அதுல என்ன கருத்து தெரியுமா, அவர் வந்து ஒரு தலித்தா இருப்பார், ஆனா எம்எல்ஏவும் இருப்பார். அந்த ஆளக்கூடிய ஒரு வர்க்கம் நம்ம உதயநிதி மாதிரி முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். அந்த சேருங்கிறது ஒரு அதிகாரம். அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா, தீண்டாமை என்பது என்னன்னா, ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்டவன் அதிகாரத்துக்குள்ள வரணும்னு நினைக்கும் பொழுது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மனப்பான்மை, நீ எல்லாம் அதிகாரத்துக்கு வரலான்னு ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா. நீ ஒரு பெண், நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா, நீ ஒரு பெண், நீ எல்லாம் மினிஸ்டர் ஆகலாமா, நீ ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய மகள், ஒரு விவசாயியோட குடும்பத்தில் வந்தவங்க, நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா, நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமான்னு இந்த பணக்காரர் உட்காந்துல உட்காந்துக்கிட்டு இந்த உதயநிதி மாதிரி இருக்கக்கூடிய பிறப்பால் அதிகாரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய தலைவர் ஆட்சியில் பங்கு அதிகாரம் சொன்ன மாதிரி, அம்பேத்கர் சொன்ன மாதிரி அதிகாரத்துக்குள்ள நீ வரணும்னா ஒரு ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க குரல் கொடுப்பாங்க. அந்த மாமன் படத்தோட சீன் அப்படிதான் இருக்கும். அப்படி வந்து உக்காரலாம் நினைக்கும் பொழுது அந்த ஒரு வில்லனா இருக்கக்கூடியவர், ஆதிக்க மைண்ட் செட் இருக்க ஒருவர், நீ எல்லாம் உட்காரக்கூடாது என் முன்னாடி, உட்கார்ந்தா உன்னை அடிப்புன்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் இப்ப திமுக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.